நெல்லை அருகே உருக்கமான சம்பவம். நலத்திட்ட உதவிகள் பெற்ற மறுநிமிடமே முகநூல் நண்பர்கள் குழுவினருக்காக கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்த கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. நெல்லை அருகே கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி நலத்திட்ட உதவிகளை பெற்ற மறுநிமிடமே அதனை வழங்கிய முகநூல் நண்பர்கள் குழுவினருக்காக பிரார்த்தனை செய்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியோர், திக்கற்றவர்களுக்கு முகநூல் நண்பர்கள் குழு சார்பில் தினமும் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. நெல்லையை அடுத்த பேட்டை சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாணிக்கம். கண் பார்வை இழந்த இவர் வறுமையில் வாடி வருவதை அறிந்த முகநூல் நண்பர்கள் குழு மாணிக்கம் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய முடிவு செய்தது. அதன்படி முகநூல் நண்பர்கள் குழுவில் உறுப்பினராக உள்ள குமரி மாவட்டம் 5 கிராமம் பெஸ்ட் மொபைல் உரிமையாளர் மில்டன் மாற்றுத்திறனாளி மாணிக்கம் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க முன்வந்தார். இந்த நிலையில் 5 கிராமம் பெஸ்ட் மொபைல் உரிமையாளர் மில்டன் நெல்லைப்பேட்டை சாஸ்திரி நகர் பகுதியிலுள்ள மாணிக்கம் வீட்டிற்கு இன்று காலை நேரில் சென்று 25 கிலோ அரிசி மற்றும் 1 மாதத்திற்கு தேவையான காய்கறி, மளிகை பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்ற நெல்லை மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், 5 கிராமம் வினோத், டேனியல் ஆசிர், சுத்தமல்லி கணேசன், நெல்லை ஜெபராஜ், பேட்டை பவுல், சவரிராஜ் மற்றும் முகநூல் நண்பர்கள் குழு முதன்மை ஒருங்கிணைப்பாளரும் தமிழஞ்சல் நாளிதழ் திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளருமான நெல்லை டேவிட் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவிகளை பெற்ற மறுநிமிடமே மாற்றுத்திறனாளி மாணிக்கம் முகநூல் நண்பர்கள் குழுவினருக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் நன்றி செலுத்தி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார். இந்த சம்பவம் அங்கு இருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.